கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் KRR சோலார் சொல்யூஷன் மற்றும் குளோபல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற 2 கம்பெனியையுமே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சங்கமித்ரா அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய எழுத்தாளர் ஜேர்னி பத்தியும் இவங்க பிசினஸ் பத்தியும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். தித்திக்கும் தேர்ந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் அன்னைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். நான் சங்கமித்ரா, நான் ஒரு எழுத்தாளர். இதுக்கு முன்னாடி சொல்லணும் பாத்தீங்கன்னா என்னுடைய பெயர் மித்ரா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில. நான் எங்க அப்பா அம்மா ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. எங்க அப்பா அம்மா என்னுடைய படிப்பு என்னுடைய வளர்ப்பு சென்னையில இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 9 மாசம் குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பாட்ட கொடுத்துட்டாங்க வளர்க்க. அவங்கதான் என்னை வளர்த்து என்னை எழுத்தை அறிவித்த இறைவன் அவங்கதான். இப்போ ஒரு எழுத்தாளரா இருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எத்தனை வருஷமா எழுத்தாளரா பயணிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? 2018 காலங்கள்ல தான் நான் அதுக்கு முன்னாடி எழுதிட்டு தான் இருந்தேன். மும்முரமா எழுத ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இந்த 2018 அந்த காலங்கள்ல தான். ஓகே மேம், 2018 எழுத ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுத்தாளரா உங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ இது வரைக்குமே எத்தனை கவிதை கதை எழுதியிருப்பீங்க? 450 கதை எழுதியிருக்கிறேன். 1000க்கு மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கேன். 1500 மேற்பட்ட கவிதைகள். நிறைய கதைகளும் கவிதைகளும் எழுதிருக்கீங்க இல்லையா? சோ உங்களுக்கு எப்படி எழுத்து மேல இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? என்னுடைய எழுத்து மேல ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மா, அதாவது என்னோட பெரியம்மா இருக்காங்க இல்லைங்களா, இளம் வயதிலேயே அவங்க கூடவே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய எழுதுவாங்க, படிப்பாங்க. அவங்கள பார்த்து நான் வளர்ந்ததுனால அவங்க நிறைய இந்த குங்குமம் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய புத்தகம் படிப்பாங்க. இதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வெள்ளி மலர், தங்க மலர், இந்த குழந்தைகள் இதெல்லாம் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த காலப்போக்குல எனக்கு இந்த கதைகள்லாம் படிச்சு நினைச்சுன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு கதை எழுதுற பழக்கம். எஸ்ஏ ரைட்டிங்லாம் நம்ம ஸ்கூல்ல எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கதை எழுது நானே ஓனா அப்பயே எனக்கு வந்துருச்சு இது. ஆனா காலப்போக்குல அடிக்கடிக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும் போதும் எழுதுவேன், சந்தோஷமா இருக்கும் போதும் எழுதுவேன். இதுதான் இந்த பழக்கம் என்ன எழுத்தாளரா ஆக்குச்சு. சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த ஆர்வம் தான் உங்களை சிறந்த எழுத்தாளரா மாத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல நீங்க என்ன மாதிரியான கதை கவிதை எல்லாம் எழுதுவீங்க? அதே டைம்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? நான் பாத்தீங்கன்னா அதிகமா பெண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கவிதைகள் எழுதுவேன். அதிகமா என்னுடைய கவிதைகள் பாத்தீங்கன்னா நான் 90 குழந்தைகள் என்பதா அந்த 90 காலகட்டத்துல இருக்க பாடல்களை கேட்டு வளர்ந்ததுனால முழுக்க பாதிக்கு மேல ஒரு காதல் கவிதைகள், கொஞ்சம் பெண்ணியத்துக்காக, கொஞ்சம் குழந்தைகளுக்காக, கொஞ்சம் திருநங்கைகளுக்காக போராட்டத்துக்குரிய அந்த மாதிரி ஒரு பாடல்கள், இந்த மாதிரி கவிதை வரிகள்ல நான் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு மனதில் நிற்கும் கவிதை என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை கண்ட நொடி இது சொல்லலாங்களா கவிதை? இப்போ உங்களுக்கு நான் எழுதின முதல் கவிதை பாத்தீங்கன்னா மாய நதி. இதற்கு முன்னாடி நான் ஒரு எழுத்தாளரா இருந்தேன். அந்த பூம்புகார் கடல்ல நான் உட்கார்ந்து எழுதும் போதுதான் எனக்குள்ள இருக்க திறமை கவிதையும் வரணும்னு அப்பதான் உணர்ந்தேன். மாய நதியை பற்றி எழுத வந்தேன் ஆழிக்கரையிலே. அங்கு கொஞ்சம் விளையாடும் குழந்தைகளின் சிரிப்பு சத்தமும் மலைத்தருக்கு விளையாட்டும் என் மனதை மகிழ செய்தது. அந்த குழந்தைகளின் சிரிப்புகளையும் மகிழ்வையும் பார்க்கும்போது அந்த கரைகளை ரசித்தபடி நான் அமர்ந்தபடியே எழுதி முடித்தேன் இக்கவிதையை. மற்றொரு கவிதையும் அதே நொடியில் எழுதினேன். உன்னை கண்ட நொடி கண்ணுக்கு கண்ணதாக காட்சியளித்தாய். இலைப்பார இடம் கேட்டேன், இதயத்தில் இணைந்து வாழும் வரம் கொடுத்தாள். உன்னால் என் நொடிகள் ஒவ்வொன்றும் அழகானதை எனது அன்பை பேசிக்கொண்டு நீ இருந்தால் ஒரு விழி நீ, மறுவிழி நான், இரு விழிகள் கொண்டமைப்போம் காதல் உலகை. உங்களுக்கு பிடிச்ச கவிதைய ரொம்ப அழகா சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க எழுத்தாளரா இருக்கிறத தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுத்தாளரா இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோண்டா பாக்ஸ்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல குவாலிட்டி ஹெட்டா இருந்தேன். டேட்டா என்ட்ரி, இப்படி பலதரப்பட்ட ஒர்க் நிறைய நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். இதுல எதுல வேலை செஞ்சாலும் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரல. ஏன்னா சர்டிபிகேஷன் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். சோ நம்ம சுயமா ஒரு தொழிலை தொடங்கணும்ன்றது என்னுடைய கனவா இருந்துச்சு. இது இந்த கனவு முழுக்க நிறைவேறல. இப்படி இருக்க காலகட்டத்துல எழுதிட்டே இருக்கும் போதுதான் எனக்கு எழுத உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் உண்டு என்னுடைய எழுத்துக்கு.
இது அப்படியே தொடர்ந்துச்சு. ஆனா ஒரு நாள் யோசிச்சு எழுதிட்டே இருக்கோமே, நமக்கான ஒரு பிசினஸ் நம்ம எப்பதான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்னுடைய குருநாதர் அவர் சொன்னாரு, அதாவது இந்த ஆண்களை பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த சோலார் துறையில ஒரு பெண் நீ ஏமா பயணிக்க கூடாது, உன்னால முடியும், உன்னுடைய திறமை வெளிக்கொண்டு வாமா சொன்னது என்னோட சேர்மன் திரு கேஆர்ஆர் சோலார் சொல்யூஷனுடைய என்னோட சேர்மன் ரமேஷ்குமார் அவர்கள் தான் என்ன வந்து இந்த பிசினஸ் குள்ள வந்து நீ வரணுமா, நீங்க பண்ணுங்க, மேற்கொண்டு எல்லாமே நீங்க செய்யுங்க சொல்லி எனக்கு உத்வேகம் கொடுத்தது. இன்னைக்கு எங்களுடைய துறையில பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியா இருந்து சாதிச்சுட்டு வரேன். ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எங்களுடைய தொழிலை வந்து நாங்க தொடங்கி இருக்கோம். உங்க சேர்மன் உதவியோட இந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சோலாருக்கு இந்த காலத்துல முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சோலார் சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, அடிக்கடிக்கு வந்து நம்ம காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய வந்து பவர் கட் இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன எப்ப பார்த்தாலும் கட் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா நம்ம கரண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். இதை நான் நிறைய யோசிப்பேன், இது மாதிரி சோலார் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். மேற்கொண்டு இந்த சோலார் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஒரு பசுமையுடைய இதுலயே கொண்டு வருவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ஹார்ம்ஃபுல், சூரிய ஒளியில இருந்து டைரக்டா நமக்கான ஒரு மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணுவது. என்னோட சேர்மன் தான் இதுக்கு படிப்படியா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இது எப்படி பண்ணணும், இது ஆன் கிரிட் தான் என்ன, ஆஃப் கிரிட் தான் என்னன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த துறையில வந்தேன், மேலும் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெண்ணா சோலார் சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மூலமா இந்த சோலாரை எல்லார் வீட்லயுமே பயன்படுத்தலாமா? ஆமாங்க, எல்லார் வீட்லயுமே சோலார் பயன்படுத்தலாம். இத பாத்தீங்கன்னா மின்சார வசதி, அதாவது மின்சார இணைப்பு இருக்கும் வீட்டுகளிலும் மின்சார இணைப்பு இல்லாத வீட்லயும் பயன்படுத்தலாம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்சார இணைப்பு இருக்கும் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயில இருந்திருக்கு ஒரு சின்ன வீடா இருந்ததுன்னா, அந்த வீட்டுல மற்றொரு வீடு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கரண்ட் பில் வரும். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆன் கிரிட். அந்த ஆன் கிரிட் பாத்தீங்கன்னா நம்ம நெட் மீட்டரிங்ல கனெக்ஷன் கொடுக்கும்போது சூரிய பேனல்கள் வந்து நம்ம வீட்டுல பொருத்திடுவோம். இது பொருத்துவதனால நமக்கான கரண்ட்டை வந்து மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணுவது. இதுக்கு நம்மளுக்கு போக மிச்சம் வந்து நெட் மீட்டர் வழியாக இவங்களுக்கு போயிடும், அதாவது மின்சார துறைக்கு அவங்க ஈபிக்கு போயிடும். சோலாரை எல்லார் வீட்லயுமே பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மழை காலத்திலயோ மற்ற சூரிய ஒளி இல்லாத நேரங்கள்லயும் இந்த சோலாரை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? அதாவது பாத்தீங்கன்னா மழை காலத்துல மற்றும் வந்து இந்த சூரிய ஒளி இல்லாத நேரத்துல எப்படி பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நியூலி ட்ரெண்டிங்ல வந்துருக்கு பாத்தீங்கன்னா பைஃபேஷியல் டாப்கார்ன் சொல்லிட்டு ஒரு பேனல் வந்திருக்கு. இந்த மாதிரியான பேனல்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய ஒளி இல்லாத போதும் அதிகமான வெப்பம் இல்லாத சிறு வெளிச்சத்திலையும் நம்மளுக்கு வந்து நமக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வந்து அந்த ஃபேஷியல் இதுக்கு உண்டு, பேனலுக்கு உண்டு. இது பாத்தீங்கன்னா மிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கும் இது பொருந்தும். சூரிய ஒளி இல்லாத நேரத்துல சோலாரை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில சூப்பரா சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி இந்த காலத்துல கரண்ட்டை எப்படி சேவ் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அவசியமான ஒண்ணா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொருத்தருமே மின்சாரத்தை எப்படி எல்லாம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மின்சாரத்தை எப்படி நம்ம சேமிக்கணும் பாத்தீங்கன்னா, நான் கிரிட் சிஸ்டம், இது வந்து நமக்கான ஒரு மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்றோம் பாத்தீங்களா. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம தண்ணி திறந்து விடுவோம். நம்ம வீட்டுல சாதாரணமா மோட்டர் போடுவோம், தண்ணி திறந்து விடுவோம், ஃபேன் போட்டுருவோம், லைட் போட்டுருவோம். இது ஆன் கிரிட் இந்த சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கான மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணி மீதமான ஒரு மின்சாரம் வந்து மின்சார நிலையத்துக்கு போது பாத்தீங்களா, அந்த நேரம் தான் நம்மளுக்கு வந்து மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய அந்த வந்து நம்ம அப்பதான் கத்துக்குவோம். சோ நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, இதனால நம்மளால மின்சாரத்தை சேமிக்க முடியும். சூப்பர் மேம். மின்சாரத்தை சேவ் பண்றது மாதிரி வருங்காலத்துல மின்சாரத்தோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மின்சார தேவை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா என்ன சொல்ற கமர்ஷியல்லே ஆகட்டும், நம்மளுடைய ஹோம்க்கு ஆகட்டும், அபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், ஸ்கூலுக்கு ஆகட்டும், இந்த எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ஸ்க்கு மின்சாரத்துடைய தேவை அதிகமா தான் இருக்குது. சோ இதுக்காக என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, சோ ஆன் கிரிட் சிஸ்டம் நம்மள உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரம் மீட்டர் வழியாக ஈபிக்கு செலுத்தலாம். இது வந்து ஆன் கிரிட் சொல்லலாம். இது மின்சார தேவை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா. இதனால சோலார் எதிர்காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் அவசியம் பொருந்தும். இது இன்னும் இப்பதான் இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆன் கிரிட்ன்றது இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. இந்த ஃபியூச்சர்ல பார்க்க பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா இது டாப் லெவல்ல இருக்கும். இந்த சோலார்ன்றது வீட்டுக்கு அவசியமா பொருத்துவாங்க. உங்களுடைய கேஆர்ஆர் சோலார் சொல்யூஷன் மூலமா நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ அதே மாதிரி குளோபல் ஃபுட்ஸ் கம்பெனியையுமே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க. நிஷாந்தம் குளோபல் ஃபுட்ஸ், இதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேங்க. நிஷாந்தம் குளோபல் ஃபுட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா என்னுடைய
என்ன சொல்றதுன்னா, நான் ரொம்ப ஒரு ரிசர்ச் எடுத்து நான் பண்ணது. 2018 நான் ஒரு எழுத்தாளராக இருந்த அது ஆரம்பித்த அந்த காலகட்டத்துல தான் ஒரு ஆய்வு எழுதினேன். உணவு குறித்து அந்த ஆய்வு. அந்த ஆய்வுல வந்து ஏன் வந்து பெண் குழந்தைகள் வந்து 10 வயதுல பூப்படைறாங்க. இது பார்க்கும்போது தான் இந்த பிராய்லர் கோழி இருக்கு இல்லைங்களா, இந்த இறைச்சி நம்ம காய்கறிகள்ல மருந்து தெளிப்பானுங்களா, தெளிச்சுதான் வந்து நம்ம வயல்வெளிகள்ல காய்கறிகள் உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து இயற்கையை நோக்கி நம்ம நம்மாழ்வார் சொல்லப்படி பார்த்தா இயற்கையை நோக்கி நம்ம பயணிப்போம். பசுஞ்சாணத்திலான உரங்களையும் பஞ்சகவ்யம் இது போல ஒரு உரங்களை பயிரிட்டு அந்த காய்கறி பழ செடி கீரைகள் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது நாளடைவில் நம்மள நல்லா இருப்போம் அப்படின்றத நான் அந்த இடத்துல ரிசர்ச்சர் நானும் திரும்ப அதை எழுதினேன். இது வந்து பல வருஷமா என்னால செய்ய முடியல. பட் இந்த சோலார் குறித்து இதுல வரும்போதுதான் இந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது அடுத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிதான் நிஷாந்தம் குளோபல் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சேன். இதுக்கு என்ன பண்ணேன்னா, பாரம்பரிய உணவு வகைகளை உலகம் முழுவதும் 8 வகைகளை ஆரம்பிச்சதுதான் இந்த நிறுவனம். நாங்க எந்த ஒரு ரசாயனம் இல்லாம இந்த பாரம்பரிய அரிசி இருக்கீங்களா, இத உலக நாடுகள்ல இருக்க நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். இதுதான் குளோபல் ஃபுட்ஸ். எந்த ஒரு கெமிக்கலையுமே பயன்படுத்தாம நிறைய பொருட்களை குளோபல் ஃபுட்ஸ் கம்பெனி மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் இந்த கம்பெனி மூலமா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம தயாரிப்பு பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள்ல இந்த கஞ்சி வகைகள், அவல் வந்து வகைகள்ல இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த முஸ்லிம் சொல்லுவாங்க, இப்ப எப்படி நம்ம கார்ன் பிளேக்ஸ் இருக்குது அந்த மாதிரி முஸ்லிம் சொல்லுவாங்க. நம்மளுடைய அவல் வகைகளா இருக்கு பாத்தீங்களா, மில்லட்ஸ் இருக்குங்களா, சாமை வரகு இதுல எல்லாம் இருக்குங்க. இதுல வர மில்லட்ஸ் இதுல வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸோட ஆட் பண்ணிதான் முஸ்லி இது நம்ம தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட், கோவில் புளியோதரை பொடி இருக்கு இல்லைங்களா, அதை பண்றோம். அத்திப்பழம் மால்ட் பண்றோம். இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தாள், தென் பாத்தீங்கன்னா எறா ஊறுகாய் பண்றோம், மீன் ஊறுகாய் பண்றோம், மூலிகை சாமான். அது பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல பண்றேன், நிறைய பெண்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்துருக்கீங்களா, அவங்களால செய்யப்படுற பொருளை வந்து நம்ம வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பஞ்சகவ்ய விளக்கு, தென் பாத்தீங்கன்னா மூலிகை கப் சாம்பிராணி, இது எல்லாமே நம்ம நிஷாந்தம் குளோபல்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்க குளோபல் ஃபுட்ஸ் கம்பெனி மூலமா நிறைய பொருட்கள் கொடுக்கறதா சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஆன்லைன் மூலமாவும் விற்பனை செய்றீங்களா? இது மார்க்கெட்டிங் பண்றது வந்து ரொம்ப ஒரு எளிதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். நாங்க எப்படி பண்றோம், எங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் வந்து இங்க நாங்க தான் பண்ணிக்கிறோம். ரொம்ப கஷ்டங்க, இது சவால் தான். இது நாங்க என்ன பண்றோம்னா, அருகில் இருக்கிற கடைங்க, சூப்பர் மார்க்கெட்டு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, பெட்டி கடை, இப்படி எல்லாருக்குமே வந்து எங்களோட சாம்பிளை ஃபர்ஸ்ட் நாங்க கொடுப்போம். நாங்க செஞ்சிருக்க சாம்பிளை வாங்கிக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நீங்க சாப்பிட்டுட்டு உங்களோட உணவு உங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்து எப்படி இருக்குன்னு நீங்க அப்புறம் ரிசல்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்க சாம்பிள் கொடுத்தோம். அதன் பிறகு எங்களுக்கு வந்த ரிசல்ட் தான் நிறைய ஆர்டர்ஸ். இது மூலயமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்றதை பத்தி சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க்கான ஒன்னா தான் இருக்கும். ஸோ உங்க பிஸ்னஸ்லையுமே வரவேற்புகள்லாம் எப்படி இருந்துச்சு? எங்களுடைய பிசினஸ்க்கு வந்து இந்த வரவேற்பு ரொம்ப ஆர்வத்தோட வரவேற்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள். எங்களுடைய ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த 3 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த 3 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு எங்களுடைய இன்னொரு நிறுவனமான KRR சோலார் சொல்யூஷன் பத்தி நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு இந்த ஒர்க் கிடைக்கும் பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டம். யாருன்னா ஒர்க் கொடுப்பாங்களா, நம்ம செய்வோமான்னு நினைச்ச காலங்கள் இருக்கு. எத்தனையோ வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவோம், கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க வெயிட் பண்ணுவோம், அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நாங்க 50 கொட்டேஷன் இல்ல, நாங்க 100 கொட்டேஷன் கூட கொடுத்துருக்கோம், அவங்க இது வரைக்கும் சொல்லல. அதுக்கு பிறகு நாங்க இது வரைக்கும் யாருக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம பாதையை பார்த்து நம்ம முன்னேறியே போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட ஒர்க்கை நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒர்க்கு இன்று எங்களுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா 150 ஆன் கிரிட் நாங்க பண்ணிருக்கோம், 150 ஆஃப் கிரிட் நாங்க பண்ணிருக்கோம், 1000 சோலார் வாட்டர்கள் வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து நாங்க நிறுவி இருக்கோம், 700 கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம், 500 RO சிஸ்டம் நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். நாங்க வெற்றிகரமா செஞ்சிருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். ஓகே மேம், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்து நிறைய செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த பெண் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? இது எப்படி நான் சமாளிக்கணும்னா, அதாவது என்னுடைய இளம் வயதிலே எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த இளம் வயதில் திருமணம் பண்ணால என்னோட தொடர்ந்து என்னால என்னுடைய கல்வியை வந்து படிக்க முடியல. என்னுடைய 17வது வயசுல, அதாவது 15 வயசுல எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. 17வது வயசுல நான் திரும்பவும்
படிக்கிறேன். என்னுடைய ஃபேமிலியோடைய சப்போர்ட்டின் மூலம் 16 வயசுல படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் படிச்சு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹானர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், பிரிட்ஜ் கோர்ஸ், ஸ்கின் ஃபார்மேஷன், டிப்ளமா ஸ்கின் ஃபார்மேஷன் இதெல்லாம் படிச்ச பிறகுதான் எனக்கு மேற்கொண்டு ஊக்கம் வந்துச்சு. நிறைய எழுதணும், ஒரு நாளும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணணும், நம்மளோட பிசினஸ பாத்துக்கணும் அப்படின்ற ஊக்கம் இன்னைக்கு வரையிலயும் என்ன வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட்டோட நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த தருணத்துல ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? ஆமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள என்னால வந்திருக்க முடியாது. கண்டிப்பா என்னுடைய குருநாதருக்கு தான் இந்த நன்றிகளை சொல்லுவேன். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. மாதா பிதா அம்மா அப்பா, எனக்கு எழுத்தை அறிவித்த இறைவன் சொல்லலாம் அவங்க 2 பேரை. ஏன்னா என்னுடைய அப்பாக்கு, என்னோட பெத்த அப்பாக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. எங்க அப்பா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. இப்படி இருக்க ஒரு குக்கிராமத்துல இருந்த அவங்களுடைய மகளா இருந்த என்ன இன்னைக்கு அவங்க எடுத்து படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுத்தாங்க. 15 வயசு வரைக்கும் நல்ல படிப்பு கொடுத்தாங்க. அதனால என்னுடைய அப்பா அம்மா, பெரியம்மா பெரியப்பானாலும் என்னோட அப்பா அம்மாவை தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் முதல் கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குரு இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல கிடையாது. தன்னம்பிக்கையா பேசக்கூடிய பெண்மணியா நான் கிடையாது. நான் என்னைக்கெல்லாம் நான் தோண்டணும், நீ அழுவக்கூடாதுமா, ஒரு நாளும் கண்ணுல தண்ணீர் வரக்கூடாது, உன் கண்ணுல இருந்து தண்ணீர் வரக்கூடாது, வர கண்ணீர் எல்லாம் வந்து சேர்த்து வை, உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் சேர்த்து வை, இந்த கண்ணீர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு வெட்டி அடைஞ்ச பிறகு நீ சிந்தனை இந்த கண்ணீரை அப்படின்னு சொல்லிதான் என்னை ஊக்குவிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே மேம், உங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? ஆமாங்க, என்னுடைய ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா எங்களுடைய கரூர்ல இருக்கிற எங்களோட பிசினஸ், அதாவது KRR சோலார் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிசினஸா, அப்படி அதாவது பிசினஸ் பெருசுதான், என்னுடைய ஆபீஸ் வந்து ரொம்ப சின்னது. இது அப்படியே டெவலப் பண்ணி காங்கேயம் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல, ஒரு மேனுஃபேக்சர் இடத்துல பெரிய ஒரு ஆபீஸா நான் உருவாக்குவேன். மேற்கொண்டு என்னுடைய இன்னும் சொல்ல போனீங்கன்னா கும்பகோணத்துலயும் வில் பி சூன் வந்து எங்களுடைய அடுத்த பிசினஸுக்கான கிளை KRR சோலார் சொல்யூஷன் கிளையை வந்து நான் துவங்க இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் பிளான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துல இங்க பில்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு என்னோட KRR சோலார் சொல்யூஷனுக்காக. ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? ஒரு பெண்ணா நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து என்னதான் நம்ம சோசியல் மீடியால நம்ம இருந்தாலும் நம்ம வந்து நிறைய நம்ம கேட்போம், நிறைய வெற்றதை நம்ம பார்ப்போம். நல்லவைய எடுத்துக்கணும், கெட்டதா இருந்தா அங்கேயே விட்டுடணும். இது எதுவுமே மைண்ட் பண்ணக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எலும்பில்லாதனாக்கு எது வேணாலும் சொன்னோம், அதனால நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டோம். நமக்கானதை எடுக்கணும், நமக்கான சிந்தனைய எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். பெண்களுக்கான அறிவும் ஆற்றலும் அதிகம், அவர்கள் முன்னேற ஆதரவு தேவை. இதுதான் என்னோட இலக்கு நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஷேர் பண்ண தகவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பகிர இருக்கிறேன். அதாவது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால இருக்காங்க பாத்தீங்களா. இன்னைக்கு நானும் சொல்றேன், நானும் இந்த சோசியல் மீடியால குறைஞ்சது ஒரு 10 வருஷமா நானும் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப வருஷமா நான் பயணிச்சுட்டு இருக்கேன், ஒரு எழுத்தாளர் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். இங்க எவ்வளவோ நம்ம சந்திச்சிருப்போம் இந்த இடத்துல. எதுக்குமே வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா மனம் தளர்ந்துடக்கூடாது, தைரியமா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தோ தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். இவங்க பெண்களுக்காக நான் எழுதின ஒரு வரிகள் அது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் துற்றட்டும், உலகம் உன்னை 1000 சொல்லட்டும், எலும்பில்லாத நாக்கு ஏத வேணாலும் சொல்லட்டும், மண்ணில் இருக்கும்போதுதான் வைரத்தின் மதிப்பு யாருக்கும் தெரியாது, அது மண்ணை விட்டு வெளியே வந்தாலும் கண்ணாடி கற்கள் என்பார்கள், அது சந்திர ஒளியோ சூரிய ஒளியோ படும்போதுதான் வைர கற்களாக மின்றும். அது போலதான் இங்கு சிலர் அடையாளம் காணப்பட்டுதான் வைர கற்களாக தெரிகின்றனர். அதனால் விளைத்துக் கொண்டே இருப்போம். அது விளையும் பட்சத்தில் விருட்சமாகட்டும், இல்லையேல் அது உரமாகட்டும். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை ஆதரவு கொடுத்து கை கொடுத்து தூக்கி விடுவோம். அதாவது ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது, 2 கரங்களை கூட்டி தட்டும் போதுதான் ஓசை எழும்போம். நம்மால முடியாதது எதுவும் கிடையாது, சாதிப்போம், முடியும், நம்மளால ஜெயிப்போம். அதுக்கு ஆதிரை எஃப்எம்க்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த இடத்துல நான் பகிர எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்கும் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய எழுத்தாளர் வட்டத்தின் சார்பாகவும், என்னுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கிறேன். அதாவது கடைசியா ஒரு வரி சொல்லிக்கிறேன். அதாவது ஊக்கம் கொடுத்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான்,
அதுதான் இங்க ஆதிரை எஃப்எம். நான் ஏதோ ஒரு மூலையில இருக்கேன், என்னை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க பேச. இதற்கு நான் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். மிக்க 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 நன்றிங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் KRR சோலார் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியையும் குளோபல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனியையும் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சங்கமித்ரா அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.